இன்றைக்கி நம்ம வந்து கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். அது கடுகு உளுந்து போட்டுக்கிறோம், கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறோம். இது நல்லா வெடிக்கணும். இப்போ கடுகு உளுந்து நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வந்து வெள்ளைப்பூடு போட்டுக்கணும். நம்ம கழுவிட்டு போட்டதுனால அது தண்ணிக்கு வெடிக்குது. வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், வெங்காயத்தை போட்டுக்கணும். இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். வெள்ளைப்பூடு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கணும். பொடி கருவேப்பிலையா இருக்கும். இப்போ வந்து நம்ம பச்சை மிளகா போட்டுக்கணும். தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், தக்காளியை போட்டுக்கணும். தக்காளி வந்து ரொம்ப வதங்கி குழஞ்சி போகணும்னு தேவையில்லை. ஏன்னா தக்காளிலாம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அப்படி முழுசாக கிடந்துச்சுன்னா எடுத்து சாப்பிடுக்கல. குழம்பு மசாலா பொடி. கருவாட்டு குழம்பு அப்படிங்கிறதுனால கருவாட்டில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக போடுவோம். அப்புறமா குடிச்சு பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம். இது வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன், புளியை ஊற்றிக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து கருவாடு போடுற போது எப்பயுமே உப்பை குறைச்சி தான் போடணும். ஏன்னா எப்படி தான் கழுவுனாலும் கருவாட்டில் கொஞ்சம் உப்பு இருக்கத்தான் செய்யும். அதனால் நம்ம குழம்ப வந்து குடிச்சு பார்த்துக்கிட்டு தான் அப்புறம் உப்பு போடணும். உப்பு அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட முடியாமல் போயிடும். இன்றைக்கி நம்ம கருவாட்டு குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்க போகிறோம். கருவாடும் நகர கருவாடு பொடி கருவாடு தான். இது வந்து நல்லா கொதித்து காயில் நல்லா வெந்து வரட்டும். வெள்ளைப்பூடு வெங்காயம் நல்லா வேகணும். கருவாட்டு குழம்புக்கு நம்ம வந்து வெங்காயம் வெள்ளைப்பூடு நல்லா வேக வச்சுட்டோம். நல்லா குழம்பு வற்றி வந்துருச்சு. இது வந்து நகர கருவாடு பெருசு பெருசாக இருக்கணும், குட்டி குட்டியாக இருக்கும். அதனால் குழம்ப வந்து நம்ம நல்லா வற்ற வச்சுட்டு அதுக்கப்புறந்தே போடணும். ஏன்னா கருவாடு பூரா நொறுங்கி போயிடும். இந்த ஒரு கருவாடு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, வெலை மீன் கருவாடு, அதுக்குள்ளே கிடந்தது. நம்ம இதெல்லாம் நமக்கு ரொம்ப கிண்டி விட்டோம்னா நொறுங்கி போயிடும். நம்ம இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டு அப்படியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ குழம்பு வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. கருவாட்டு குழம்பு நல்லா வற்றி வந்துடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த கருவாடு வந்து எந்த கருவாடுனாலும் நல்லா தான் இருக்கும். வெள்ளைப்பூடு குழம்பு வந்து தனியாக வச்சு புளிக்குழம்பு உணக்காய் சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டு. 2 கருவாட்டை போட்டு வச்சோம்னா அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். கருவாட்டு குழம்பு கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ருசியாக இருக்கும். குழம்பு நல்லா ஆறிடுச்சுன்னா மறுநாளைக்கு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். பழைய கஞ்சிக்கு மறுநாள் வச்சு சுட வச்சு பழைய கஞ்சியை குடித்தோம்னா கஞ்சியை கொண்டான்னு இருக்கும். அந்தளவுக்கு இந்த கருவாட்டு குழம்பு இந்த பச்சை மிளகா தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம்ல, எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.